ஓகே, போன ஷார்ட்ஸ்ல வந்து பினான்ஸ் மூலமா P2P ட்ரேடிங் பண்றதுனால என்ன ரீசனுக்காக இஷ்யூ வரலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ அந்த ஷார்ட்ஸே நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த இஷ்யூல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இன்னொரு ஷார்ட்ல கொடுக்கேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 100% இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க வந்து சேஃபா பண்றதுக்கான மெத்தட் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க P2P பண்றீங்க, ரெகுலரா பண்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா இன்கேஸ் அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த அக்கௌண்ட்டுக்கும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பெரிய பெரிய அமௌண்ட் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணாதீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் எதுவுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. இது வந்து மொதல் மெத்தட். ஓகேங்களா, இன்னொரு மெத்தட் வந்து பினான்ஸ்ல நீங்க வந்து P2P பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமான ட்ரேட் வந்து சக்சஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நிறைய 1000 ட்ரேடு 1500 ட்ரேடு இந்த மாதிரி ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்க USDT வந்து வித்துட்டு INR வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல எதுவும் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து வாங்கிட்டு கேஷா வித்ட்ராவல் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தனியா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கேஷா எடுத்துக்கோங்க. கேஷா எடுத்து உங்களோட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆனாலும் அந்த அக்கௌண்ட்ல பெருசா அமௌண்ட் இல்லாததுனால உங்களுக்கு பெரிய இஷ்யூ எதுவுமே இருக்காது.